தமிழ் திரைத்துறையினுடைய சொக்க தங்கமாக இருந்த பாரதிராஜா சார் பார்த்தீங்கன்னா நேற்று உயிரிழந்திருக்காரு. ஸோ இவர் உயிரிழந்திருந்தாலுமே கூட இவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு தான் இவருடைய உடலானது எடுத்து செல்லப்பட்டு அங்கு தான் அவருடைய இறுதி சடங்குகள் வந்து நடக்க போகிறதா வந்து தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இவருடைய மறைவு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். அதே மாதிரி அவருடைய தங்கைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இடியாகவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தங்கச்சி பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் ரொம்ப கத்தி அழுதுருக்காங்க. பாரதிராஜா சாருடைய சொந்த தங்கச்சி தேனி மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இவருடைய உடல் அங்கே கொண்டு போகிறணும்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கத்தி கதறி அழுதுருக்காங்க. அண்ணா இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி கேட்ட உடனேயே அவங்க வந்து ரொம்ப கத்தி அழுதுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா அண்ணாவை கடைசியாக ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களால பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போயிருந்தாங்கன்னா பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அப்போ அவங்க வந்து போகாமல் இருந்ததுனால இவருடைய இறப்பும் வந்து நடந்து போச்சு. இவர் சென்னையில் இருந்ததுனால தான் போய் அவங்க தங்கச்சியால் அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையில் பார்த்தீங்கன்னா சிஎம் சாருடைய வீட்டுக்கு பக்கத்திலே தான் பாரதிராஜா சாருடைய வீடு இருந்துச்சு. ஸோ இவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் உடனடியாக மலர் மாலைகள்லாம் வாங்கிட்டு போய் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஸோ பாரதிராஜாவுடைய உடன் பிறந்த சகோதரி அவருடைய அண்ணன் குறித்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் பாரதிராஜாவை இயக்குனராக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் வந்து குடும்பத்துக்காக அவருடைய தங்கைக்கு வந்து எப்படி ஒரு நல்ல அண்ணனாக இருந்திருக்காரு அப்படின்றத அவங்க தங்கையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிராஜாவுடைய மகன் பார்த்திங்கன்னா கடந்த வருடத்தில் வந்து உயிரிழந்திருந்தார். ஸோ மகனுடைய இழப்பை வந்து இவரால் தாங்கிக்கவே முடியல அப்படின்றது தான் உண்மை. அவர் எப்போ இறந்தாரோ அப்போலேருந்து இவரும் வந்து படுத்த படுக்கையாயிட்டார். ஸோ இவர் வந்து எப்போ வந்து படுத்த படுக்கையாக ஆனாரோ அப்போலேருந்தே அவருடைய மனசில் வந்து நிறைய அழுத்தம், தாங்கிக்க முடியாத ஒரு வலி, தன்னுடைய பிள்ளையை வந்து இப்போவே இழந்துட்டோமே. அது மட்டும் இல்லாமல் பிள்ளை இறந்திருந்தாலுமே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 2 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு இறந்துட்டார். ஸோ அதெல்லாம் வந்து இவரால் தாங்கிக்கவே முடியல. பாரதிராஜா மனதளவில் வந்து சோர்ந்து போயிருந்திருக்காரு. வயதோதிகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இவருக்கு வந்து அவருடைய மகனுடைய இறப்பு தான் ரொம்ப பெரிய தாக்கமாக இருந்திருக்கு. ஸோ வயசும் ஆகிட்டுருக்கு. வயசு ஆக ஆக அதில் வரக்கூடிய உடல்நலக் குறைவு ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து மகனை இழந்ததுலேயே பாதி மன அழுத்தம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டார். ஸோ இனிமேல் என்ன இருக்குது நமக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி போனதுனால என்ன ஆகிட்டாருன்னா உடல்நலம் சீக்கிரமாகவே பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக தேனி மாவட்டத்தில் அவரால் எதுவும் பண்ண முடியல. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் அவருடைய வீட்டிலையே இருந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா அவருடைய வீட்டில் நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் கூடயே இருக்கிற மாதிரி நர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் ஃபுல் செட்டப் பண்ணி தான் அவங்க வந்து இருந்திருக்காரு. ஸோ மாதக்கணக்கில் அங்கேயே வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் ராதிகா, ஸ்னேகன் கன்னிகா இவங்களாம் நேரில் போயெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி அவர் வந்து மீண்டு வந்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் வந்து இருந்துச்சு. எல்லாரும் அப்படித்தான் நினச்சாங்க. இவர் வந்து இறந்து போயிடுவார் அப்படின்லாம் யாரும் நினைக்கல. இவர் ஏன்னா முன்னாடியே வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்து ரெக்கவர் ஆனவர் தான். ஸோ இப்போயும் அந்த மாதிரி வந்து சரியாக போயிடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அடிக்கடி போய் நிறைய பேர் போய் அவரெல்லாம் பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்க. இருந்தாலுமே கூட அவங்கெல்லாம் நினைத்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா அவருக்கு எந்த மருந்துமே வந்து உடலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே. ஸோ டாக்டர்ஸ்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை. ஸோ இது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து கேட்டதுமே எல்லாருமே வந்து ரொம்ப சோகத்தில் மூழ்கி போயிட்டாங்க. அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 84. இயக்குனர் இமயத்தினுடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரைத்துறைக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவருடைய இறுதி சடங்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊரில் தான். ஏன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே மனைவி, மருமக, பேர குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு சென்னைக்கு. வந்து இங்கெல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு இறுதி சடங்குகள்லாம் சொந்த ஊர்லேயே பண்ணிக்கலாம், அங்கேயும் இவருக்கு வந்து வீடு இருக்குது, அங்கே தான் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சாருடைய உடல் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ தேனி மாவட்டத்தில் அவருடைய இல்லத்தில் தான் வச்சுருக்காங்க இப்போது. அங்கே போனால் அங்கே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது அதே மாதிரி அவங்களுடைய தங்கச்சி ஸோ அண்ணா வந்துட்டார் அப்படின்ன உடனேயே
கத்தி கதறி அழுதுருக்காங்க. இப்படி உங்களைய பார்க்கணுன்னு நான் வந்து நெனச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாரிலாம் சொல்லி ரொம்பவே வந்து அழுதுருக்காங்க. பாரதிராஜா சாருக்கு அவங்களுடைய தங்கச்சிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ போனாலும் ஊருக்கு போனாலும் தங்கச்சிய பார்க்காம, பேசாம வரவே மாட்டாராம். ஸோ தங்கச்சி விஷயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து ரொம்பவே வந்து மனம் உடைஞ்சிட்டாரு. ஏன்னா தங்கச்சியாலயும் போய் நேர்ல அவரால போய் பார்க்க முடியல. அவராலயும் வந்து தங்கச்சிய பார்க்க முடியல. ஸோ 2 பேரும் கடைசி நேரத்தில பார்க்காமலேயே போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, எப்போ ஊருக்கு வந்தாலும் நேர்ல போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. அவருடைய உடலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசு மரியாதையோட நல்லடக்கம் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அரசு மரியாதை செய்யப்படும். தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து தமிழக அரசும் வந்து செய்து கொடுக்கும். இன்னைக்கு மாலையில வந்து இறுதிச் சடங்குகள் நடக்கும் அப்படின்றது தெளிவாகி இருக்கு. ஸோ இறுதிச் சடங்குகள பத்தி இன்னும் ஃபுல்லா எந்த அப்டேட்ஸும் வரல. ஸோ இந்த நிலையில அவருடைய உடல் வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்த உடனே, அவங்களுடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்ட்ட வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. தேனி மாவட்டம் அள்ளிநகரத்தில் இருக்கக்கூடிய பாரதிராஜாவினுடைய உடன் பிறந்த தங்கை தனியார் ஊடகத்துக்கிட்ட ஒரு சில கருத்துக்கள வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து உருக்கத்தோடு வந்து பகிர்ந்திருக்காங்க. பாரதிராஜா எனக்கு கூட பிறந்த அண்ணன். அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நேர்ல நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இப்படி வந்து இறந்து போயிட்டாரு. ஆனா, என் மீது அவருக்கு ரொம்ப ரொம்ப பாசம். ரொம்ப பிரியமா இருப்பாரு. எனக்கு அண்ணன் மாரி அவரு கிடையாது. அப்பா மாரி இருந்தாரு. நேர்ல பார்த்துட்டாரு என்னைய அப்படின்னா, உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு என் மேல அவருக்கு பிரியம். அதெல்லாம் வந்து வார்த்தையால சொல்லிடவே முடியாது. எனக்காக நிறைய விஷயங்கள அண்ணன் செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள வந்து அவங்களுடைய தங்கச்சி பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அவர் மீது வந்து ரொம்ப பிரியமா இருந்தேன். நேர்ல பார்த்துருந்தேன் அப்படின்னா, இன்னும் சந்தோஷப்பட்டுருப்பேன். ஆனா, என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. அதாவது இவருடைய இறப்புக்கு முக்கியமான காரணமே பையன் இறந்து போனது தான். ஸோ மனோஜ் எப்போ இறந்து போனானோ, அப்பயே வந்து அவரும் வந்து உடைஞ்சு போயிட்டாரு. மனோஜ் இறந்தப்ப நான் அண்ணன பார்த்தேன் நேர்ல. அதுக்கப்புறம் நான் இன்னும் அண்ணன நேர்லயே பார்க்கல. மனோஜ் இறந்ததுக்கு அப்புறமா தேனி மாவட்டத்துக்கு பாரதிராஜா சார் போகவும் கிடையாது. இவங்களும் வந்து அங்க போய் பார்க்கவும் கிடையாது. ஸோ 1 வருஷமா பார்க்காமயே இருந்திருக்காங்க. இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தது இல்லையா மனோஜுக்கு. அத விட்டுட்டு இறந்து போயிட்டாரே! அதுதான் வந்து அவரோட மனச ரொம்ப பாதிப்படைஞ்சு செஞ்சிருச்சு. ஸோ எங்க சொசைட்டி அப்படின்ற பகுதியில எங்களுக்கு பெரிய வீடுலாம் இருக்கு. நாங்க அடிக்கடி போவோம், பேசுவோம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அவர் வந்தாலும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பாரு. உடனே வந்து போயிடுவாரு. ஆனா கடைசி காலத்தில இங்க வந்து இருப்பாருன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி வந்து வராமலே வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னு அவங்க வந்து உருக்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா பாரதி. என் சின்ன அண்ணன் பேர் வந்து ஜெயராஜ். அதனால தான் அவர் வந்து பாரதி ராஜா அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சுக்கிட்டாரு. ஆனா அவர பொறுத்தவரைக்கும் நாங்க பால்பாண்டி அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். இப்ப எங்க அண்ணன இழந்துட்டு நான் நிக்கிறேன் அப்படின்னு கத்தி கதறி அழுதுருக்காங்க. எவ்வளோதான் வயதானாலுமே கூட அண்ணன் தங்கை பாசம் அப்படின்றது எப்போதும் மாறாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து சிறந்த எடுத்துக்காட்டாவே இருக்குங்க. ஸோ இது மாரி இன்னும் நெறைய அப்டேட்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.